பாரத்தின் மீடியா சார்பாக உங்களை வர நேயர்கள் சார்பாக வராங்க. நீங்க இப்போ உழவங்கோடு, கன்னியாகுமரி மாவட்டம் உழவங்கோடு தொகுதியில் 3 வாட்டி ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ வெற்றி பெற்றீங்க. அப்போ அங்க நீங்க இப்போ அதிமுக ஆட்சி காலத்துல இருக்கிறீங்க, திமுக ஆட்சி காலத்துல இருந்தீங்க. உங்களுடைய வளர்ச்சி பணிகள் உழவங்கோடு தொகுதியில் 3 வாட்டி எம்எல்ஏ ஏன்னா 2 கட்சிக்குமே எதிர்கட்சி ஆயிட்டீங்க. திமுக எதிர்கட்சியா இருந்தாலும் கூட்டணியா இருந்தாலும் கூட அவங்க மாற்று கட்சிக்கு செய்யறது கொஞ்சம் கூட்டணி கட்சி செய்யறது கஷ்டமான விஷயம் தான். அப்ப நீங்க அந்த 12-13 வருஷத்துல வளர்ச்சி பணிகள்லாம் எப்படி எல்லாம் செஞ்சுட்டீங்களா? ஆமா, அதாவது விளவங்கோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் 3 முறை சட்டமன்றத்துல வெற்றி பெற்று இடம் பெற்றிருந்தேன். 2 முறை அதிமுக ஆட்சி காலம், 3வது முறை அதிமுக ஆட்சி காலம். இந்த 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி காலத்துல நிறைய வளர்ச்சி பணிகள், நிறைய சட்டசபையில் நான் பேசி நிறைய வளர்ச்சி பணிகள் கொண்டு சேர்த்திருக்கிறேன். நீங்க விளவங்கோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மார்த்தாண்டம் பேருந்து நிலையம் அப்ப நான் போனப்ப வேலை நடந்துட்டு இருக்கு. ஆனா பணிகள் முடியறதுக்கா எல்லாம் ஒத்துழைப்பும் கொடுத்து அதை நடைமுறைப்படுத்தினேன். அதுக்கப்புறம் நிதிகள் களியகாவல பேருந்து நிலையத்துக்கு நிதிகள் நான் தான் பெற்றுத்தரேன். மீன் சந்தை பணிகள் எல்லாம் செஞ்சு முடிக்கிறோம், காய்கறி சந்தை பணிகள் செஞ்சு முடிக்கிறோம். அது மாதிரி மார்த்தாண்டம் சந்தை அந்த பணிகள் அதுக்கு நிதிகள் பெற்றுத்தர, அது இப்பதான் ஒர்க் முடியுது. அது மாதிரி திக்குறிச்சி வல்லக்கடவு பாலம் 10 கோடி ரூபாய் பெற்று தந்து அந்த பணிகள் முடிந்து அந்த பாலம் வழியா நாங்க இப்ப டிராபிக், மேல்புறம் போற டிராபிக் எல்லாம் ஃபுல்லாவே பயணம் வழியா நம்ம போனோம்னா மேல்புறம் போற டிராபிக் நம்ம சுத்தி போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மார்த்தாண்டத்தோட அவாய்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு இப்ப மார்த்தாண்டம் பாலமும் வந்ததால இன்னும் டிராபிக் நிறைய குறைஞ்சிருக்கு. இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த நிதிகள் எல்லாமே என்னுடைய முயற்சியின் காரணமா கிடைக்கப்பெற்று அந்த பணிகள்லாம் செஞ்சு முடிச்சிருக்கேன். அது மாதிரி 3 முறை விளவங்கோடு தொகுதி முழுக்க சாலைகள் போடப்பட்டது. மொத்த சாலைகளும், அதாவது குழித்துறை ஆலஞ்சோலை ஆறுகாணி சாலை, அது மாதிரி மாத்தானம் பனிச்சுமூடு சாலை, எல்லா சாலைகளும் முழுமையா போடப்பட்டு எங்கெங்க கான்கிரீட் வேணுமோ அங்கெல்லாம் கான்கிரீட் போடப்பட்டு அந்த பணிகள்லாம் சிறப்பா செஞ்சு முடிச்சிருந்தேன். அது மாதிரி 7 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு நிரந்தர கட்டடமும் நம்ம உருவாக்கி தந்திருக்கோம். நிறைய பள்ளிகள்ல நிறைய உத்தரங்கோடு ஸ்கூல்ல எல்லாம் அப்கிரேடு அதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், தரம் உயர்த்துதல். அது மாதிரி நிறைய அரசு பள்ளிகள்ல நிறைய திட்டங்கள், அருமனை ஸ்கூலா இருக்கட்டும், கடையால்மூடு ஸ்கூலா இருக்கட்டும், எல்லா பள்ளிகள்லயும் நம்ம குளித்துறையில இருக்க ஸ்கூல்ஸா இருக்கட்டும், மார்த்தாண்டம் ஸ்கூலு, கேர்ள்ஸ் ஸ்கூலு, கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா வளர்ச்சி பணிகள். அது மாதிரி நிறைய ஒயிட் போர்ட்ஸ், ஒரு ஆண்ட்ராய்டு போர்டு எல்லா ஸ்கூல்ஸ்லயும் கொடுத்து முடிச்சுட்டேன். அதே மாதிரி சத்துணவு திட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லா சத்துணவு மையங்களுக்கும் இந்த குக்கர், கேஸ் எல்லாமே அத்தனைக்கும் நிறைவு பண்ணோம், ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். அந்த மாதிரி எல்லா திட்டங்களும் முழுமையா செஞ்சு முடிச்ச ஒரு நல்ல பேர் எனக்கு நிச்சயமா உண்டு மக்கள் மத்தியில. அதுல இருவேறு கருத்து இல்லை. அந்த அளவுல நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஆட்சியில இருந்தது அதிமுக தான். நம்ம எதிர்கட்சி வரிசையில் தான் உட்கார்ந்துருக்கோம். இருந்தாலும் எதிர்கட்சி எம்எல்ஏ இந்த விஷயங்களை பத்தி தொடர்ந்து சட்டசபையில பேசும்பொழுது அதுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் காலத்திலையும் அதற்குண்டான திட்டங்கள் எல்லாம் கொடுத்தாங்க. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்த பிறகும் பாத்தீங்கன்னா எல்லா சாலைகளும் முழுமையா போடப்பட்டுச்சு. அந்த பணிகள்லாம் நல்லபடியா நிறைவேறுச்சு. குடித்துறை நகராட்சியை பொறுத்த வரைக்கும் 23 கோடி ரூபாய் பெற்று தந்து அதுல உள்ள உயர்மட்ட டேங்க், அது 3 டேங்க், அது டேங்க்கும் 40 ஆண்டு காலம் வழங்கல் குழாயெல்லாம் பழுது அடைஞ்சிருந்தது, அத்தனையும் மாத்தி அந்த பணிகளும் ஃபுல்லா அந்த நிதிகள் பெற்று தந்து அந்த பணிகள் முடிக்க வச்சேன். அந்த மாதிரி எல்லா வேலைகளும் என்னோட பீரியட்ல நடந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள நான் வாங்கி கொடுத்த நிதிகள் என்ன உண்டோ அந்த நிதிகள் அந்த டைம்ல உள்ளதுதான் இப்ப சிலதை திறப்பு விழா பண்ணிட்டு இருக்காங்க, போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிறாங்க, இதான் நடக்குது. அதனால இப்ப எதுவுமே 21க்கு அப்புறம் பெருசா எந்த அலாட்மெண்ட்டும் வரல. ஏற்கனவே வாங்கின அலாட்மெண்ட் எல்லாம் ஒர்க் முடிஞ்சு 1-2 வருஷம் ஆயிரும். அந்த பணிகள் தான் நடந்து முடிஞ்சது. ஆகையால என்னோட காலகட்டத்துல அதிகமான நிதிகள் பெற்று தந்து அதிகமான பணிகள். அது மாதிரி அம்மா உணவகம் நிறைய இடத்துல திறந்தோம், அம்மா மினி கிளினிக் நிறைய இடத்துல திறந்தோம். அது எல்லாமே பாத்தீங்கன்னா மக்களுக்கு நிறைய உதவியா இருந்தது. பிளட் ப்ரெஷர் செக் பண்றதா இருக்கட்டும், டயபிட்டிஸ்க்கு மருந்து கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே வீடு வீடா எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பா இருந்தது. அது மாதிரி ஓஏபி பென்ஷன் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்தேன், ஓல்டேஜ் பென்ஷன்.
நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்தேன். அது மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான பென்ஷனும் அதிகமா வாங்கி கொடுத்தேன். அப்புறம் ஆட்டோ, நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்தோம். அப்புறம் அவங்களுக்கு தேவையான மாற்றுத்திறனாளி உபகரணங்கள் நிறைய பேருக்கு உதவி செஞ்சோம். அப்புறம் நிறைய மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்தியிருக்கேன், நிறைய ஐ கேம்ப்ஸ் நடத்தியிருக்கோம், கேன்சருக்கான கேம்ப்ஸ் நிறைய நடத்தியிருக்கோம். இது மாதிரி இது எல்லாமே அந்தந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களை ரெஃபர் பண்ணி அவங்களுக்கு இலவசமா மருத்துவம் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் செய்து முடிச்சேன். அது மாதிரி எந்த திட்டத்தையும் கையில எடுத்தா அது ஒழுங்கா செஞ்சு முடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துவேன். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கான திட்டம், அந்த திட்டத்திலயும் சமூக வளைகாப்பு நடத்தி அந்த வளைகாப்பு விழாவில எல்லா கர்ப்பிணி, அந்த ஏரியாவில் இருக்க கர்ப்பிணி பெண்களுக்கு இது எல்லாம் ஸ்கேனிங்கு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருவோம். ஸ்கேனிங், எக்ஸ்ரே, என்னெல்லாம் தேவையோ டெஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு அவங்களுக்கு எந்தெந்த மாதத்துல என்னென்ன உணவு, சத்துணவு, எந்த உணவு இருந்தாலும் எல்லாமே அதுக்குள்ள அறிவுரைகள் மட்டும் கிடையாது, அதுக்குள்ள உணவு, இணை உணவு எல்லாமே கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி நிறைய விஷயங்கள், குழந்தை பிறந்த பிறகும் குழந்தைக்கு உண்டான இணை உணவு இது எல்லாமே சப்போர்ட் வந்து கவர்மெண்ட் மூலமா உள்ளதையும் வாங்கி கொடுத்துருக்கேன். என்னால முடிஞ்சதையும் நிறைய செஞ்சிருக்கேன். அப்படி நிறைய திட்டங்கள், பெண்களுக்கான திட்டங்களும் கொண்டு சேர்த்திருக்கோம். 100 நாள் வேலை திட்டத்துல பெண்களுக்கு அதிகமா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்தது மட்டும் கிடையாது, எல்லா ஊராட்சிகள்லயும் எல்லாருக்கும் சம்பளம் உறுதி செய்யறது, வேலை கிடைக்கிறத உறுதி செஞ்சிருக்கேன் நான். அது மாதிரி இப்ப வந்து அந்த 100 நாள் 125 நாளா மாறி இருக்கு. இப்ப மத்திய அரசு அதை 125 நாளா ஆக்கி இன்னைக்கு பெண்களுக்கு நிறைய நன்மையை செஞ்சிருக்காங்க. இந்த திட்டத்தை மூடு விழா கண்டுட்டாங்கன்னு திமுகவும் காங்கிரஸும் பிரச்சாரம் பண்ண முயற்சி பண்றாங்க. முற்றிலும் தவறு. பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேடம், போராட்டமே பண்றாங்க, அது ரொம்ப தவறு. பெண்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த 100 நாள் திட்டம் எல்லாம் மூடல, இது வந்து 125 நாளா ஆக்கி இருக்கிறாங்க. ஆகையால பெண்கள் உங்களுக்கு தான் இது வந்து பயனுள்ளதா இருக்குங்கிறத நான் இந்த நேரத்துல பதிவு செய்யறேன். திமுக வந்து பிஜேபி எதிர்கட்சி, இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்குது. அன்னைக்கு வாஜ்பாய் காலத்துல 5 வருஷம் கூட இருந்தாங்க, அது ஒரு சின்ன எதிர்கட்சி. அதுக்காக வந்து பிஜேபியோட நல்ல விஷயம் எல்லாத்தையுமே தவறு செய்யல அப்படிங்கிற மாதிரி திமுக செயல்பட்டது. அந்த மக்கள்கிட்ட ஒரு திமுக கிட்ட பேர் தான் இருக்குது. அதாவது திமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவைன்னா பிஜேபியை யூஸ் பண்ணிக்குவாங்க, தேவையில்லைன்னா இந்த மாதிரி எதிர் அரசியல் பண்ணுவாங்க. அவங்க பிஜேபியோட கூட்டணியில இருந்த காலத்தை அவங்க மறக்க முடியாது, அதே நேரம் நான் யாரும் மறக்கவும் முடியாது. RSS ஒரு அமைப்பு தான், அதனால அதுக்கு ஒரு மத சாயம் பூச வேண்டாம் அப்படின்னு சொன்னவர் தான் கலைஞர். முரசொலியிலேயே எழுதியிருக்காரு. அப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு அவங்க பிஜேபி மேல ஒரு மத சாயத்தை பூசி ஒரு அரசியலை பண்றது வந்து பிஜேபியை கண்டு அதிமுக அஞ்சுகிறது. அதுதான் நம்ம பார்க்க வேண்டும். அதே நேரம் பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அமைதியான ஆரவாரமற்ற ஒரு வளர்ச்சி பிஜேபிக்கு இருக்கதான் செய்யுது. அந்த அளவுல வந்து இன்னைக்கு மக்களுக்கான ஒரு கட்சி, ஊழலற்ற கட்சியா இருக்கும் பட்சத்துல அந்த கட்சியில உள்ள நல்ல விஷயங்களை நாம எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நல்ல விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருமோங்கிற பயத்துல தான் திமுக பயங்கரமான சனாதன எதிர்ப்பு மாநாட போய் நடத்துது. தவறான மோசமான விஷயங்களை வந்து இந்துக்களை ஒழிப்போன்னு சொல்லி பேசுறாங்க. இது மாதிரி டெப்டி சிஎம்ஏ பேசியிருக்கிறாரு. அதுக்கு இப்போ எதிர்வினையாற்றின அமித் மால்வியா பேசுறது சரியானதே. நீங்க வந்து ஒரு வினையாற்றுனா அதுக்கு எதிர்வினை ஆற்றுறதுக்கு இருப்பாங்க, நீங்க வினை ஆற்றாம இருந்திருந்தா எதிர்வினை ஆற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அமித் மால்வியா சொன்னதை சரின்னு சொல்லி இன்னைக்கு உயர்நீதிமன்றமே ஒரு தீர்ப்பை வழங்கிட்டாங்க. அப்படி ஒரு கண்டனத்தை வந்து டெப்டி சிஎம் மேல, உதயநிதி ஸ்டாலின் மேல கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு ஹைகோர்ட். அப்படி எந்த விஷயத்தையும் இந்துக்களுக்கு எதிரான விஷயங்கள்னு சொல்லி இதை நினைச்சுக்கிட்டு இவங்க வந்து சனாதன ஒழிப்பு இப்படிலாம் பேசுறாங்க. ஆக்சுவலா எல்லாரும் சமாதானமா வாழணும். இந்துக்களா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், இஸ்லாமியர்களா இருக்கட்டும், எல்லாருமே சமாதானமா நம்ம வாழணும். ஆனா இவங்க வேண்டுமென்றே ஒரு பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்துக்களை ஒழிக்கிறோம் அப்படின்னு பேசுறதுக்காக இவங்க இந்த திட்டம் போட்டு பண்ணக்கூடிய விஷயமா நான் பார்க்கிறேன். அந்த விஷயத்துல வந்து இவங்க இந்துக்களை ஒழிக்கணும்னு சொல்லி பேசுறது ரொம்ப தவறுன்னு நான் நினைக்கிறேன். அதற்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது சரின்னு நான் நினைக்கிறேன். அந்த வழக்குல தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இனிமேலாவது அவங்க திருந்தணும்னு நான் நினைக்கிறேன். இந்த இந்து சனாதன எதிர்ப்பு, சாமி இல்லைன்னு சொல்றது, இந்த இந்து பிஜேபின்னா RSS குரூப், இந்து கட்சி, வடமாநில, இந்த மாதிரி சொல்றதுலாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அந்த காலத்துல இருந்தே, பெரியார் காலத்துல இருந்து அண்ணா காலத்துல இருந்து அதே இன்னும் அதே அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்க அப்படி? இதுல நம்ம திமுக சொல்றாங்க நம்புவான்னு இல்ல, இதை நம்ப கூடாது. ஆக்சுவலா வந்து திமுகவோட நிலைப்பாடு, அவங்களோட கட்சி வந்து ஆட்சியிலே இருக்கணும், அவங்க ஊழல் பண்ணி நிறைய சம்பாதிக்கணும், எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம். அதுக்கு வந்து இந்த அரசாங்கத்தை அவங்க எப்பயாவது கபலீகரம் பண்ணி நடத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்காக அவங்க வந்து இந்து எதிர்ப்பும்பாங்க,
ஹிந்தி எதிர்ப்பும்பாங்க. இது மாதிரி பல்வேறு எதிர்ப்புகளை அடைமொழியா வச்சு எதிர்ப்பு பண்ணி மக்கள் மனசுல இதெல்லாம் விதைச்சு அதை பிற கட்சிகளுக்கு இடம் இல்லாம ஆக்குறதுன்னு நினைச்சு இவங்க இந்த காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா நிச்சயமா ஒரு காலத்துல தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொண்டு இது எல்லாத்துலயுமே சரியான எதிர்வினை ஆற்றுவாங்கிறது என்னுடைய நம்பிக்கை.